இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, நம்ம ஒரு விஷயத்துக்காக பொய் சொல்றோம். அதே பொய்யி எவ்வளோ பெரிய விபரீதத்தில போய் முடியுதுங்கிறது, அதோட பின்விளைவுகளுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இவர் தான் சுரேஷ். ஹாயா 1:30 மணிக்கு நைட் ஷோ படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பைக்ல. வர வழியில பெட்ரோல் போலீஸ்கிட்ட செக்கிங்ல மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு லைசென்ஸ், இன்சூரன்ஸ் இல்லாம திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்பதான் ஞாபகம் வருது, லாஸ்ட் வீக் சர்வீஸ் விட்டப்ப எடுத்து எல்லாம் வீட்ல வச்சுட்டோமே, இல்லையேன்னு சொல்லிட்டு எதைய பத்தில சொல்றாரு போலீஸ்கிட்ட. போலீஸும் பைக்கை விட்டுட்டு போங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்றாரு. இவர் ஆட்டோ பிடிச்சி சுரேஷ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சுரேஷோட கொலீக் நிர்மல், அவனோட ஒய்ஃப், சுரேஷோட ஒய்ஃப், பசங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வெளியே 1:30க்கு நின்னுட்டு இருக்காங்க. இவனுக்கே ஒரே ஷாக்கா போயிடுச்சு. சரி, நிர்மல்கிட்ட பேசுறான். என்னடா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே உள்ளார போயிட்டு டாக்குமெண்ட், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, வரியாடா நான் ஒரு வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்னடா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். இல்லடா சும்மா பார்க்க வந்தேன், காஃபி சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் அப்படியே கோவத்துல அப்படியே உட்காந்தே இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரிடா நான் போயிட்டு வந்துடுறேன், இல்ல என் கார் இருக்கு வா நம்ம போலாம் அப்படின்னு நிர்மல் கூப்பிடுறான். உடனே சுரேஷ் நிர்மல் ஒய்ஃப் கார்ல போயிட்டு அந்த போலீஸ்ட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு, சரிடா காலைல ஆபீஸ்ல பார்க்கலாம், இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிர்மலும் சுரேஷ் தன்னோட பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். ஒரு குழப்பத்திலேயே வரான். என்ன காரணமா இருக்கும் இந்த நேரத்துக்கு 1:30க்கு வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு அவனுக்கு குழப்பத்துல இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ஓ நம்ம பொய் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல, இன்வெஸ்டிகேஷன் பெருசா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல உள்ளார வரான். இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த கதை என்னன்னா, சுரேஷ் வந்து 8 மணிக்கு ஆபீஸ் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு தன்னோட பொண்ணு கிட்ட அம்மா எங்கம்மா அப்படின்னு கேக்குறான். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றான். அப்படியா, இப்ப ஆபீஸுக்கு திரும்பி போறோமா, அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட பொய் சொல்லிட்டு கிளம்புறான். ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா அவனை முதல் ஷோ அவன் பார்த்துருவான். அப்படி இருக்கக்குள்ள ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் ஒர்க்குதுனால அவனை வெளியூருக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்புனதுனால அவன் ரிலீஸ் ஆன படத்தை பார்க்க முடியல. நாளைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு தேர்ஸ்டே, ஸோ இன்னைக்கு தான் அந்த படத்தை பார்க்க முடியும் கடைசியா. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்க. ஸோ அதனால இன்னைக்கு நைட் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டில் தான் ஒய்ஃபு கிட்ட இதை சொன்னா எப்படியும் விட மாட்டாங்கிறதுனால தான் பொண்ணு கிட்ட ஆஃபீஸ் ஒர்க்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஒரு அவசரத்துல தன்னோட போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவன் நோட் பண்ணல. சார்ஜ் போடாம இருந்ததுனால சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. தியேட்டர் உள்ளார போயிட்டான். அது ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா பத்தி எல்லாம் கேட்கறாங்க. தான் பொண்ணு கிட்ட சுரேஷ் சொன்னது எல்லாமே தான் பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி அப்ப வந்துட்டு போனாரு, திருப்பி ஆபீஸ் வரேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்றா. ஓகே, மணி 10 ஆகுது, 11 ஆகுது, 11:30 ஆகுது. அவளுக்கு ரொம்ப பயம் வந்து, என்னடா இன்னும் அவனோட கணவர் வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. உடனே அவரோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற கொலிக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, ஆபீஸ்ல இருந்து அவர் கிளம்பிட்டாரா, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் அப்பவே கிளம்பிட்டானே, ஃபோன் பண்ணி பாருங்கன்னு ஃபோன் பண்ண ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்றான். அவரோட ஃப்ரெண்டு நிர்மல் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி சுரேஷ் ஒய்ஃப் கேட்கறான். அவன் 7:30க்கு ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டானே, இந்நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் வரலையா அப்படின்னு அவனும் ஆச்சரியமா கேட்கறான். சரி இருமா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு கிளம்புறான். நிர்மல் தன்னோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வரான், எதுக்கும் ஒரு ஆதரவு. அதுல இருந்து வீட்டுக்கு வந்து மாத்தி மாத்தி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வேற ஆபீஸ் கொலீக், வேற ஹையர் ரிலேட்டிவ், எல்லா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இவங்க ரொம்ப பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. இன்னும் வரல, எங்க போனாரு, எதுவுமே சொல்லல, என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவாரு, சொல்லாம போனது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல். இதெல்லாம் இந்த இன்பிட்வீன் கேப் 11:30 to 1:30 நடந்து முடிஞ்சிருக்கு. அதான் சுரேஷ் 1:30க்கு வீட்டுக்கு என்டர் ஆகிறப்ப இந்த ஒய்ஃபு கோவமா வந்திருக்கிறதும், நிர்மல் ஒய்ஃபும் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறதும் கோபத்தின் வெளிப்பாடு. சுரேஷ் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றான். இல்லம்மா நான் படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், அதுக்கு இன்னைக்கு விட நான் என்னால போயிருக்க முடியாது, நாளைக்கு வேற படம் ரிலீஸ் ஆயிருக்கும், உங்ககிட்ட சொன்னா எப்படியும் விட மாட்டேன், நான் வேணும்னு உங்ககிட்ட அவாய்ட் பண்ணல, நான் போன்ல சார்ஜ் இல்லாத நோட் பண்ணல, அதனால சுவிச் ஆஃப் ஆயிடுது, வேற எந்த ரீசன்லன்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். ஆனா அந்த சாரி வந்து அவளுக்கு அக்செப்டபிளா இல்ல. எவ்வளவு சமாதானம் பண்ணி அப்புறம் ஒன்னா ஹாப்பி ஆயிடுறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சந்தோஷத்துக்காக ஒரு பொய்யை சொல்ல போய் அது மத்தவங்களுக்கு எவ்வளவு ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அதோட விளைவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தோணும்.